ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காளிகேசன் போயிட்டுருக்கேன். இது வந்து கன்னியாகுமரியில் இருக்க மோஸ்ட்லி நிறைய பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் வந்து சும்மா அந்த ரிவர் தண்ணி அப்படி க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஏன் இன்றைக்கி இங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ காலைல இன்றைக்கி மழை பெஞ்சு அண்ட் நேற்றுக்குமே லைட்டாக வந்து மழை பெஞ்சு கிளைமேட்டில் போனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி பிளேஸஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இங்கே போகலான்னு இந்த பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரெண்டு சைடுமே ரப்பர் ட்ரீஸ் அண்ட் வந்து ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. ஸோ வெயிலும் இல்லை. ஸோ வந்து நமக்கு வந்து அது வந்து ரொம்பவே வந்து பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் இந்த மாதிரி டைமில் வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு டேமுன்னு நினைக்கிறேன். தண்ணி இருக்குது. ஸோ சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அன்றைக்கி உள்ளேயும் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா வாட்டர் அங்கேருந்து வருது. பட் வாட்டர் ஃப்ளோ இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ நல்லா மழை பெய்கிற டைம்லாம் ரொம்பவே அதிகமாக தண்ணி வரும். இந்த பிளேஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் கிராசிங் மாதிரி இருக்கும் இந்த பிளேஸில். ஸோ இப்போ தண்ணி சுத்தமாக இல்லை. ஆக்சுவலி இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைட்லேருந்து வாட்டர் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய நாள் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய நாள் நான் வரும்போதே கவனிச்சிருக்கேன். இந்த பிளேஸ் இப்போதைக்கு கொஞ்ச நாளாகவே என்றைக்குமே வாட்டர் இருந்ததில்லை. அந்த பிளேஸில் வந்து நிறைய தண்ணி வந்துச்சுன்னா ஸோ அதில் வந்து வீடியோ எடுக்கலாம் செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஃபுல்லாகவே ட்ரீஸ் தான். ஸோ அந்த ரோடில் ஓட்டவே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இன்றைக்கி இந்த கிளைமேட்டில் ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. பிகாஸ் சுத்தமாக வெயில் இல்லை அண்டு கிளைமேட்டும் லைட்டாக சில்லுன்னு இருக்குது. அண்டு ரெயின் வர மாதிரி இல்லை, பட் சின்ன சின்ன ட்ராப்ஸ் விழுது. காளிகேசனில் இன்றைக்கி தான் வந்து ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். ஃபாரஸ்ட்குள்ளே கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெக்கிங்க்கு. நியர்லி 4 கிலோமீட்டர்ஸ் ஆர் 4 ஹார்ஸ் சம்திங் ஏதோ சொன்னாங்க. அண்ட் பெர் பர்சனுக்கு 250 என்னவோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். காளிகேசன் கிட்ட வந்துட்டோம். ஸோ இனி நான் டேரெக்டாகவே அங்கே போய் உங்களுக்கு வீடியோவை கன்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சு காளிகேசன் கோயில்கிட்ட. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இது சண்டேனாலையா இல்லை வந்து நார்மலாகவே இன்றைக்கி ஏதாச்சும் ஃபங்க்ஷனானு தெரில. ஸோ வாட்டர் நான் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து ஓரளவுக்கு வாட்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்க கம்மியாக வர மாதிரி தெரியுது. பட் ஓரளவுக்கு தண்ணி வருது கொஞ்சம். இந்த சைடை க்ராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்டோம். ஸோ இந்த சைடு எப்படி நம்ம இந்த சைடோட கொஞ்சம் மேலே கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னா நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்க பிளேசஸ். காளிகேசனில் பியூட்டியே இந்த பெபிள் ராக்ஸ் தான். ஸோ சைடில் பார்த்திங்கனாலே தெரியும், ஃபுல்லாக ஏதோ வந்து கொட்டி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இது பார்க்கவே சூப்பராக இருக்குது அந்த கல்லெல்லாம். கிளிப்பிங்ஸ் போடுறேன்.
ஸோ அந்த கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு நம்ம அடுத்தது கொஞ்சம் மேலே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் போகலாம். ஸோ கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூட போனால் நம்ம மேலே அதில் ஒரு சின்ன கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்க்கு போகலாம். தண்ணி வரும்போது ஆக்சுவலாக இங்கே வரைக்கும் தண்ணி வந்துடும். அதனால தான் இந்த சைட்லாமே ஃபுல்லாகவே இந்த ராக்ஸாக இருக்குது. பட் இப்போ தண்ணி கம்மினால தான் அந்த சைடு எதுவுமே இல்லை. பட் நிறைய வரும்போது இந்த சைடு மேலே வரைக்குமே வந்துடும். ஸோ அந்த டைம்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த ஒரு பிளேஸ் தெரியுதுல்ல, ஸோ அங்கே தான் நமக்கு அந்த சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் குளிக்கக்கூடாது. ஸோ பட் போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். முன்னாடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அந்த பிளேஸில் எப்போவுமே. பிகாஸ் நிறைய பேர் அங்கே குளிப்பாங்க. பட் அந்த பிளேஸ் கொஞ்சம் டேஞ்சர். ஸோ அதனால் இப்போதைக்கு அங்கே குளிக்கக்கூடாது அப்படின்னு போர்டே வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வாட்டரை க்ராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டுருக்காங்க. அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் அவங்க போயிட்டுருக்காங்க, என்னன்னு தெரில. ஸோ இதுதான் அந்த குட்டி வாட்டர் ஃபால்ஸ். வரும்போது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போவுமே தண்ணி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் பார்க்க அந்த ஃபோர்ஸ் தெரியாது. பட் ரொம்பவே நிறைய தான் வருது. பட் நல்லா ரெயின் டைம் இன்னும் அதிகமாக வரும். ஸோ அவங்க மேலே இன்னும் ஏறி போயிட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த பிளேஸ்லலாம் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஸோ ஓகே, இதை பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது போகிற வேலை ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வெயிட் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும். ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு.